கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். மதுரை மாநகராட்சியில ஊழல் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில தற்போது அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க. ஒருபுறம் அஇஅதிமுக கூட இதற்கு தீவிரமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்க சூழல்ல இந்த மாதிரியான ஒரு ராஜினாமா நடவடிக்கை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த விஷயத்துக்காக எடப்பாடி தலைமையிலான அதிமுக போராட்டம் என்பது கண்ணாடி மாளிகையிலிருந்து கல்லெறிகிறார்கள், மல்லாக்கா படுத்துக் கொண்டு எச்சிலை துப்புகிறார்கள். அவர்கள் காலத்தில் தான் இந்த வரி ஏய்ப்பு ஊழலுக்கு அடித்தளமிட்டதே அதிமுக கையில் மாநகராட்சி இருக்கும்போது தான். நீங்கள் அப்போ இருந்து இந்த விசாரணையை தொடங்கணும். நான் அந்த 10 நாளாக பத்திரிகையில் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஆலோசனைகள் நடத்தியதாக செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் மண்டல தலைவர்கிட்ட ராஜினாமா வாங்கப்பட்டதாக செய்திகள் வருகிறது. அது உறுதி செய்யப்பட்டதான செய்தியான்றது எனக்கு புரியலை. நான் ஒரு மதுரை வாசி என்ற அடிப்படையிலும் திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தோழமைகளில் ஒருவன்ற அடிப்படையிலும் விருப்பமின்றி சில கருத்துக்களை சொல்லி பழக்கப்பட்டவன் அடிப்படையில் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஊழல் புறையோடி போயிருக்கிறது. உதாரணத்துக்கு கிராமத்தில் சொல்லுவான், கருப்பட்டி பானில் கைவிட்டவன் என்ன செய்வான், நக்கத்தானே செய்வான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஊழல் என்பது இன்றைக்கு தேசியமாக்கப்பட்டு விட்டது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மதுரை மாநகராட்சியில் மட்டும் இல்லை. அதை நியாயம் கற்பிச்சு நான் பேச விரும்பலை. லஞ்சமும் ஊழலும் இரட்டை குழந்தைகளாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் சாக்கடை ஆயிடுச்சு நிர்வாகத்துறை. அந்த நிர்வாகத்துறையில் ஒரு தெளிந்த நீரோடையாக திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற மாலுமி நம்முடைய தளபதி ஸ்டாலின், அவர் வயதுக்கு மீறி ஓடி இந்த லஞ்ச லாவணியத்தை தடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்படுகிறார். நிர்வாகத்தை வேகமாக ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதில் அக்கறையோடு முனைப்போடு செயல்படுவார் என்பதில் மாற்றமான கருத்து இல்லை. நீங்க அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்திலோ அரசியல் நிர்வாகத்தில் அவர் இருக்கும்போது மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்றைக்கு முதல்வராக விரல் நீட்டி அவர் மேல யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நிர்வாகத்தை கொண்டு வர நினைக்கிறாரு. அது திமுக இந்த 4 வருஷம் தான் ஊழல் பெருகிருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த விவகாரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ இப்போதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதை என்னால் ஏத்துக்கிற முடியல. நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சி அதிகாரிகள் என்பது ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறவே மாட்டேன்றது. அதிகாரி என்பவர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க யார் மேயரா வர்றாங்களோ, யார் வர்றாங்களோ அவங்களுக்கு போய் ஐடியா ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு கிம்பளம் எல்லாமே பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா துறையிலையும் நீங்க தோண்டி பார்த்தா மதுரை மாநகராட்சியில் நடந்த சம்பவம் இந்தியா பூரா இருக்கக்கூடிய நகராட்சியில் மாநகராட்சியில் நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் பிற மாநகராட்சியை தோண்டி பாருங்க, இருக்கும். பெரிய பெரிய நிறுவனமா இருக்கா, பெரிய கட்டடமா இருக்கும், சாதாரணமாக வீட்டு வரியை போட்டு வாங்கியிருப்பாங்க. இதில் தான் அந்த வரி வசூல் பண்ணுறவருக்கு சம்பளம் கிம்பளம் எல்லா வேலையும் நடக்குது. இப்போ பிஸ்னஸ் கரண்ட் வாங்கியிருப்பா. இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிஸ்னஸ் கரண்ட் வாங்கி இபியில் கணக்கெடுத்தா போதும். ஒரு வார்டில், மண்டலத்தில், வேற எங்கேயும் இதெல்லாம் பெரிய ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அரசு ஒவ்வொரு மண்டலம் இருக்குன்னு மண்டலத்தில் இபி மின்சார வரி கட்டுறாங்கல்ல, யார் பிசினஸ் கரண்ட் கட்டுறா, யார் வீட்டு வரி கட்டுறா? பிசினஸ் கரண்ட் கட்டக்கூடிய நம்பர் எடுத்து பார்த்தாச்சுன்னா அவன் கார்பரேஷன்ல வீட்டு வரி கட்டியிருப்பான்.
வரி வைப்பு நடந்திருக்கு, பிடிச்சிக்கலாம். இது என்ன பெரிய விஷயமா? இதை பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை, பிடிச்சிடலாம். அதனால ஊழல் கரைபடாத சொந்தக்காரர் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அந்த மாதிரி தான் இன்னைக்கு செயல்பட்டு வர்றார், தவறுகளை கண்டிக்கிறார். எல்லோரும் அவங்க மாதிரி இருப்பாங்களா நிர்வாகத்துலன்னா? இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? மதுரை மாநகராட்சியை மண்டல தலைவர் மட்டும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு போறதுன்றது ஏத்துக்கிற முடியாது. மதுரை மக்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, மதுரை மாநகராட்சியை பொறுத்துள்ள ஏராளமான நிதிகளை நம்முடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி திராவிட மாடல் அரசு ஒதுக்கி இருக்கு. இந்த 4 ஆண்டு கால மக்கள் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் மேல் முழு அதிருப்தி. இதை நம்ம ஒத்துக்கிறோம். சாலைகள் குண்டும் குழியும் தான், எந்த சாலையும் போடல, நிர்வாகமே இயங்கல, ஸ்தம்பித்தது. அதற்கு காரணம் உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல். யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை, யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. உதாரணம், ஜூன் 1 திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு முதல் நடந்துச்சு. நம்முடைய சேனல் இருக்கு, நரிமேட்ல இருந்து வரமே, பிபி குளம், அந்த பந்தல்குடி, அதை யாரு சேலையை வச்சு மறிச்சா? நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அது மட்டும் இல்ல, வெள்ள அபாயம் ஏற்பட்டது. அப்ப உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் நேரம் அனுப்பிச்சு விட்டு பகுதியெல்லாம் பார்க்க சொன்னார். அப்ப உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி தான் இங்க எல்லா வேலையும் பண்றாரு. மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல ஏன் கவனம் செலுத்தல? அப்ப மதுரையுடைய தட்பவெப்பம், புவியியல் சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை அவருக்கு தெரியலையா? அப்ப நாங்களாம் மதுரையிலே பிறந்து வளர்ந்த ஆளுங்க, அரசியல் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுக்குள்ள பணியாற்ற ஆளுங்க. அதுக்கு மேல சொல்ல விரும்பல. மாநகராட்சி நிர்வாகத்துக்குள்ள யார் தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாகவும் விடல, மேயரை விடல. மேயருக்கு அனுபவம் இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், சுதந்திரமா அவங்க செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியல. பிடிஆர் பல்வேல் தேராஜனை பொறுத்தவரை மதுரையை முன்னேற்றம் பல்வேறு அவர் தொகுதிக்குள்ள மட்டும் பல்வேறு வேலையில பண்ணியிருக்கிறார், முனைப்பா பண்றாரு. அவருக்கு பல பிரேக் இருக்கிறதாக செய்திகள் வருது. ஆனா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதுரை மக்களுக்கு சேர்த்துதான் நன்மைகளை செய்கிறார், அதிக நிதி ஒதுக்கி இருக்காரு. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர் உட்கார்ந்துக்கிட்டு சுகாதார ஆய்வாளரை கூப்பிட்டு அந்த பல்லவனர் 3வது தெருவில் சுத்தமா இல்ல, அதை சுத்தம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அவர் வயதுக்கு இந்தியாவில் இன்றைக்கு பாசிச சக்திகளை வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்துகின்ற ஒரு தளபதியாக செயல்படுகிறார். மாநில உரிமைகளை காக்கின்ற போராளியாக செயல்படுகிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பு வைப்பதில் முனைப்பாக இருக்கிறார். 24 மணி நேரத்தில் கடுமையாக உழைக்கிறார், ஓய்வே இல்லாமல் உழைக்கிறார், வயதுக்கு மீறி உழைக்கிறார். அப்ப அவங்க பின்னாடி இருக்கிறவங்க அதை செயல்படுத்தணும், தளபதிகள் தலகர்த்தர்கள் செயல்படுத்தணும். அதனால இப்ப இந்த நிர்வாகத்தில் இப்ப நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக மாநகராட்சி ஏற்பட்டதுக்கு பின்னாடிதான் இந்த வரி ஏய்ப்பு சம்பவம்ன்றது நான் அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியும். அப்போ ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில, நம்ம சந்துரு போன்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்ல ஒரு நேர்மையான நீதிபதி, ஓய்வு பெற்ற ஒரு நீதி தலைமையில முதல் ஒரு குழுவை போடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு விசாரணையை தொடங்கணும். எப்ப தொடங்கணும்? மாநகராட்சி அதிமுக இருக்கும்போது தொடங்கணும். ஊழல் பிரச்சனை வெளியே கொண்டு வரலாம். இப்ப மாநகராட்சி நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கு 4 ஆண்டு காலமா. என்ன சுறுசுறுப்பா நடந்ததுன்னு சொல்லுங்க. நிர்வாகத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி குற்றம் சொல்லுவது, அவர்களுடைய உள்கட்சி விவகாரத்தை நிர்வாகத்தில் திணிப்பது, நிர்வாகத்தில் ஒருவருக்கு ஒருவர் மக்கள் வேறு, கட்சி வேறு, ஆட்சி வேறு. ஆட்சி நிர்வாக பணியில் கட்சியின் கோஷ்டி பூசலை திணிச்சாங்க.
எல்லாமே வேண்டியவங்க நான் பேர் சொல்லி அவங்க எல்லாத்தையும் நான் மீண்டும் காயப்படுத்த விரும்பல. எல்லாம் ஒரே இடத்துல பயணித்தவர்கள் நாங்கள். ஆனால் மதுரை மக்களுடைய குறை அது இந்த நிலைமை நீடித்தா ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 5க்கு 5 அதிமுக ஜெயிச்சிருக்கு. நான் அப்பயும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரடியாகவே எழுதியே கொடுத்தேன். நான் சொன்ன 5 தொகுதியும் உறுதியாக தோல்வி அடையும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். நான் முதலமைச்சர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அன்றைய எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேர்தலுக்கு பின்னி வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னாடி கொடைக்கானலிருந்து அவர் போனோன்னே வீட்டிலே எழுதி கொடுத்து தான் வந்தேன். இந்த 5 தொகுதியும் டவுட் தான் சொன்னேன். இப்பயும் சொல்றேன், மாநகராட்சி நிர்வாகம் கலைக்கப்படணும். நீங்க ஒரு சிலர் பேர் மட்டும் நடவடிக்கை எடுக்கின்றது அது கண்துடைப்பு நடவடிக்கை மாறும். மக்கள் விரும்புவது நல்ல ஒரு IAS அதிகாரி, கமிஷனரை போடுங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு முன்னாடி மாநகராட்சி தேர்தல் நடத்துவோம். அது வரைக்கும் ஏன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில் பெரிய அளவில் மஸ்ட்ரோல் ஊழல், மைனர் மோசஸ் மேயராக இருக்கிற காலத்தில் வந்துச்சு. தலைவர் கலைஞர் அவர்கள் மாநகராட்சியை கலைச்சிட்டார். மஸ்ட்ரோல் ஊழலுக்காக திராவிட முன்னேற்ற கழக மாநகராட்சியை தலைவர் கலைஞரே முதலமைச்சராக இருக்கும்போது கலைச்சது மாதிரி மதுரையில் நம்ம திமுக ஆட்சியில் மட்டும்தான் அந்த ஊழல் இல்லை, அதுக்காக கலைக்க வேண்டியதில்லை. இது டோட்டல் அதிகார வர்க்கம். யாரு வந்தாலும் அவனுக்கு ஊழலை பண்ணிட்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு, மண்டல தலைவர்களுக்கு பணத்தை கொடுத்து இவன் பணத்தை எடுத்துட்டு போறது. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. புதுசாக வரக்கூடிய நம்முடைய மண்டல தலைவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது, மேயருக்கு என்ன செய்யணும் தெரியாது. இவங்க தான் ஐடியா கொடுக்குங்க. 58 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட், 60 வயசு இப்போ ரிட்டையர்ட் ஆகி வரைக்கும் இவங்க மண்டலம் மாற்றி மாற்றி போயிட்டு பண்ற வேலை. இதுல எல்லோரும் சிக்குவாங்க. அதனால மதுரை மாநகராட்சியில பொறுத்தளவில் ஊழல் என்பது இன்றைக்கு இல்லை, அதிமுக காலம் தொடங்கப்பட்டது. ஒரு ஓய்வற்ற நீதிபதி தலைவர் கமிஷனை போட்டு மாநகராட்சி நிர்வாக பணிகள் நிறைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் மதுரை மாநகராட்சிக்கு நிறைய நிதி ஒதுக்கிட்டு இருக்கார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்துச்சு பாருங்க, அதுலயே கொள்ளை. அன்றைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் விசாரணை கொண்டு வரணும். இப்ப இந்த மாநகராட்சியில தலையிட்டு 2 இப்ப இருக்க திமுக அமைச்சர் ஊழல் பண்ணல, அவங்க நிர்வாகத்தை முடிக்க விடல. முடிக்க விடாத காரணம் அவங்களுக்குள்ள கோஷ்டி முசல் தான் சொல்றேன், இவங்க ஊழல் காரணம் இல்லை. ஆனா கடந்த காலத்தில் நடந்த மாநகராட்சியில ஊழல் இருக்கு. இப்ப மாநகராட்சியில ஊழல் இருக்கு. இப்ப இருக்கிற திமுக அமைச்சர்கள் ஊழல் இல்லை. ஆனா அவங்க நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு யாரும் தலைமை பொறுக்கல. அதனால மதுரை மாநகராட்சியை கலைத்து விட்டு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு IAS அதிகாரியை நியமித்து, மாநகராட்சி ஆணையாளராக நியமித்து, இங்கே முடங்கி கிடக்கூடிய பணிகள், பாதாள சாக்கடை திட்டம் அப்படியே கிடக்கு பல இடங்கள்ல. பாதாள சாக்கடை தண்ணி தேங்கி இருந்தா பல இடங்கள்ல இருக்கு. நான் அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா சொல்றேன். எனக்கே நிறைய புகார். ஐயா நீங்க சொல்லுங்க, சொன்னா என்ன பண்றான், குத்தி விட்டு போயிடுறான், தண்ணி நின்றுக்கிறது பல இடங்கள்ல. அதுக்கு என்ன காரணம், வண்டி வரணுன்றான், ஒரு வண்டி வரணுன்றான், அந்த வண்டியை இல்லைன்றான், அது இயக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றான். இதான் நடந்துகிட்டு இருக்கு மாநகராட்சியில். இதை கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சாதாரணமாக எங்களை மாதிரி ஆளுகள்லாம் தலைவர்கிட்ட போய் சாதாரண விஷயத்தை சொன்னா அவரு கேட்டுக்குருவார். போலீஸை விட்டுட்டு, உளவுத்துறையை விட்டுட்டு, எங்களை மாதிரி நிர்வாகிகள்லாம் விட்டுட்டு அவர் தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்திரிகையாளர்களை கையில் வச்சிருப்பாரு. அதே மாதிரி நிர்வாகிகள் நம்ம சொல்ற காரணத்தை உடனே எடுத்துக்குவார். தமிழகத்தை அப்படிதான் இன்னைக்கு எளிமையாக செஞ்சக்கூடிய முதலமைச்சராக இருக்கீங்க. ஆனால் நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் வர முடியாது. நாங்கள் கட்சி கூலியும் இல்லை, ஆட்சி கூலியும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தோளோடு தோளாக நிற்கிறோம். தளபதி, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். இந்த ஆட்சி நீடித்தால்தான் சாமானிய மக்கள் வாழ முடியும். பாசிச பாஜக வீழ்த்த முடியும். இந்த மண்ணில் அண்ணா, பெரியார், திராவிட கருத்தில் நிற்க வேண்டும். மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றால் தளபதி ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும். அந்த நோக்கத்தை தான் பேசுறோம். நாங்க யார்ட்டும் துண்டிச்சுட்டு வாங்கி இந்த அமைச்சர் வீட்டுக்கு போகல. நாங்க எந்த எதிர்பார்ப்பும் கான்ட்ராக்ட் எடுக்க கிடையாது. நாங்கள் திராவிட கருத்தியலுக்காக நிற்கக்கூடியவர்கள், பெரியாரின் சிந்தனைக்காக நிற்கக்கூடியவர்கள். தளபதி ஸ்டாலின் உழைப்பை, அவருடைய உழைப்பை கலைஞர் சொல்ற மாதிரி அந்த உழைப்பை பார்த்து அவருக்கு உறுதுணையாக நிற்கிறோம். பல பேர் நிற்க மாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
அதனால மதுரை என்பது தமிழகத்துடைய தலைநகர் சென்னையா இருக்கலாம், அரசியலில் தலைநகர் மதுரை. மதுரையில குண்டும் குழி தான் மதுரையா இருக்கு. முதலமைச்சர் வந்த அன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி ரோடு போட்டாங்க, அவ்வளவுதான். அதனால பல்வேறு நிர்வாக சிக்கலுக்கு காரணம் திமுகவில் நடக்கின்ற கோஷ்டி பூசல். அது நிர்வாகத்தில் முன்னாடிலாம் இருந்துச்சு, கோஷ்டி பூசல் நாங்க இருக்கிற காலத்திலாம் இருந்துச்சு. ஆனா கட்சினா எல்லாம் ஒன்னாயிருவோம். தலைவர் கலைஞர் அப்படின்னா எல்லாம் ஒன்னா நின்றுவோம். இன்னைக்கு அது உணர்வுகள் குறைந்திருக்கிறது. முரசொலி எத்தனை பேர் படிக்கிறாங்க? முதல் ஒன்றிணைவோம் திட்டத்தில் நடிக்கிறாங்க, போய் சேர்க்கணும் உறுப்பினரை. அவர் என்ன நோக்கத்தை ஒன்றிணைவுன்றது தமிழ்நாட்டுக்கு தேவை ஒன்றிணைவுன்னு சொல்றாரு, தமிழர்களே ஒன்றிணைக்கும் சொல்றாரு. திமுக உறுப்பினர் சேர்ப்பது மூலமாக ஆதிக்க சக்திகளை எதிர்ப்பதற்கு தமிழர்களே ஒன்றிணைவு சொல்ல எவ்வளவு பெரிய உணர்ச்சி பூர்வமான விஷயம். போட்டோ எடுத்து போட்டோ மட்டும் பத்தாது. அதனால எங்களை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையும் திராவிட மாடலுக்கு நிற்போம். மாநகராட்சியை கலைக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.